இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஃபிஷ் பார்பிக்யூ எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கலக்க போகிற மசாலாக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக தயிர் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தயிர் ஊற்றிக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனில் தடவலாம். வாங்க. அங்கே உள்ள எல்லாம் தடவிக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மசாலா கேமரா பாருங்க. நல்லா இது ஃபோக்கஸ் பண்ணுங்க. உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஊறிக்கிட்டோம். நம்ம இந்த சைடு பண்ணுவோம். இந்த மாதிரி மீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் உள்ளே நல்லா ஏறும். ஸோ அங்கே இப்போ வந்து இந்த தலைப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தடவிக்கலாம். நல்லா தடவிக்கோங்க. அப்புறம் லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிஞ்சு விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த லெமன் ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். இது ஒரு 10 நிமிட்ஸுக்கு ஓகே. நம்ம இந்த பார்த்திங்கன்னா கேப்லலாம் நல்லா பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்துருச்சு. லெமன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவருக்காக. நல்லா உள்ளெல்லாம் புளிஞ்சுட்டுக்கோங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு போட்டு இந்த லெமன் புளிஞ்சுட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சுருங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். நம்ம ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடவி வச்சுட்டோம். இது ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். வெயிட் பண்ணி போகலாம். ஓகே நண்பா, மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெயில் படுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் முடிகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி போட்டுருங்க. நல்லா காயட்டும். நண்பா பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கேஜிங் பண்ணலாம். மீன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் இப்படி வச்சுக்கலாம். ரெண்டு லெமன் இப்படி வச்சுக்கோங்க. அது ஃப்ளேவர் கொடுக்கும் ஹீட் ஆகும்போது. ஓகே நண்பா, இது வந்து பார்த்திங்கன்னா வாங்க பேக்கேஜிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேக் பண்ணிக்கலாம். வாழை இலை கொஞ்சம் பார்த்து பேக் பண்ணிக்கோங்க, ரொம்ப சென்சிட்டிவானது. ஓகே நண்பா, வாழை இலையில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் ஆஃப் பேக்கேஜிங் பண்ணிக்கலாம். அலுமினியம் பாயில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபயரில் வச்சா கூட அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித டேமேஜும் ஏற்படுத்தாது. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க. இன்னொரு லேயர் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ப்ரொடக்டிவாக இருக்கும்.
வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா ஏன் வச்சோம்னா, இல்லைன்னா அந்த கெமிக்கல் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்க்கும். அதனால தான் வாழை இலை வச்சுருக்கோம். அப்புறம் வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு விதமாக நல்லாயிருக்கும். சரி, நல்லா பேக்கேஜிங் பண்ணிக்கோங்க. ஹீட் படிச்சுன்னா அது டக்குன்னு விரிஞ்சிடும். நல்லா பேக்கேஜிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் பண்ணி முடிச்சாச்சு. இன்னி போய் இதை போய் கிரில்ல வைப்போம். வாங்க தீயை அடுப்பு இது பண்ணுவோம். ரொம்ப ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எரியுது. ஓகே நண்பா, நம்ம பண்ணி வச்ச அந்த பார்சலுக்கு வந்து ஃபயரில் வைப்போம். ஃபயர் பாருங்கள் நல்லாவே எரியுது. ஃபிஷ் குக்கர் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்தேன். நல்லாவே அந்த பொரியிற சவுண்டு பார்த்திங்கன்னா கேட்டுச்சு. உங்களுக்காக ஒரு சில கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள். ஃபிஷ் குக்கர் இந்த ஸ்லோ மோஷன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. அந்த பிபிக்யூ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க அந்த ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லே நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பனானா லீஃப் அந்த இது வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா ஃபிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் அந்த கெமிக்கல் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஏறல. இது வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஓப்பன் பண்ணும்போதே அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம். அதுக்கான மசாலா கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம். மீன் பாருங்கள் நல்லா அந்த பொன்னிறமாக வந்துருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கடையில் வாங்குறது தான் மறந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃப்ளேவராக இருக்குது. பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வாங்க நண்பா டேஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அந்த ஜூசினஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த லெமன் புழிஞ்சுட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜூசினஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜூசினஸ்ஸாக இருக்குது. இது கூட ஒரு ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.